Taste the Daily. கடலூர் வெள்ளி கடற்கரையில் கடல் சீற்றம் காரணமாக பொதுமக்கள் அமரும் பகுதியில் கடல் நீர் புகுந்தது. வங்கக்கடலில் நிலவும் புயல் சின்னம் காரணமாக கடல் சீற்றம் ஏற்பட்டு அலைகள் ஆர்ப்பரித்து வருகின்றன. அலையின் வேகத்தால் வெளியேறிய கடல் நீர் பொதுமக்கள் அமரும் மணற்பரப்பு முழுவதும் கடல் நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் கடற்கரை வியாபாரிகள் தங்கள் கடைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் கடற்கரையில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே மின்கம்பம் நடும்போது மின்சாரம் பாய்ந்ததில் நிகழ்விடத்திலேயே இருவர் உயிரிழந்தனர். வேப்பங்குப்பத்தை சேர்ந்த முத்துக்குமார் மற்றும் அசோக்குமார் இருவரும் ரங்கப்பன் கொட்டாய் கிராமத்தில் தெருவிளக்கு பொருத்த இரும்பு கம்பம் நடும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மேலே சென்ற மின்கம்பியில் கம்பம் உரசி மின்சாரம் பாய்ந்ததில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு அங்கேயே உயிரிழந்தனர். இருவரின் குடும்பத்தினரும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடைபிடிப்பானாம் என்ற கதையாக நெல்லை மாவட்டம் நாராயணம்மாள்புரத்தில் பேருந்து செல்லாத சாலையில் பேருந்து நிறுத்தம் கட்டி வரும் திருந்தாத திராவிட மாடல் அரசு மக்கள் வரி பணத்தை வீணடித்து வருகிறது. அருகன்குளம் மேலூரில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் நீர்நிலையை ஆக்கிரமித்து புதிதாக பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்டு வருகிறது. இதை கண்டு ஆத்திரமுற்ற அப்பகுதி மக்கள் அந்த சாலையில் பேருந்து செல்லாது என்றும் அதற்கு அடுத்து உள்ள சாலையில்தான் பேருந்துகள் செல்லும் என்றும் இதனால் தற்போது கட்டப்படும் பேருந்து நிறுத்தத்திற்கும் பேருந்துகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்றும் ஆவேசப்படுகின்றனர். இடத்துல பஸ் போக்குவரத்து இருக்கு. ஆனா அந்த விடியா திமுக அரசு நாலாம் பேரூராட்சிக்கு ஒரு நிதி ஒதுக்கி தேவையில்லாத இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டை பல லட்சம் ரூபாய் கட்டிடுறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் நீங்க கூட கண்கூடா பார்க்கலாம். அது பஸ் போக்குவரத்தே கிடையாது. அது பஸ்ஸே போக முடியாது. பைக்கு, டூ வீலரு, ஒரு சின்ன ஆட்டோ அதுதான் போக முடியும். ஆனா மக்கள் பயன்படக்கூடிய ரோடு இந்த ரோடு தான். ஆனா பல லட்சம் ரூபாயை விரயம் பண்ணி அந்த பஸ் ஸ்டாண்டை இந்த விடியா திமுக அரசு கட்டி வச்சிருக்காங்க. பயன்படாம பல லட்சம் ரூபா மதிப்பீட்டில் கொண்டு வீணா அந்த பஸ் ஸ்டாண்டை போட்டிருக்காங்க. மக்களோட வரிப்பணத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டு கட்டி மக்களோட வரிப்பணம் தான் வீணாகி போய்கிட்டு இருக்கு. சரியான முறையில் அவங்க தெரு லைட்டு பராமரிப்பு, ரெண்டாவது நார்மல்புரத்தில் உள்ள குளங்கள் பூரா சரியான முறையில் தூர்வாரப்படலை. மடைகள் பூராமே உடைஞ்சு கிடக்குது. நாகை அருகே குடிசை வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். பாப்பா கோயில் ஊராட்சி பெரிய நரியங்குடியில் உள்ள ஓடம்போக்கி ஆற்றை தூர்வாராத நிலையில் மழை காரணமாக ஆற்று நீர் கரைபுரண்டு அருகில் உள்ள குடிசை வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்தது. மேலும் இப்பகுதியில் பட்டா வழங்கி 3 ஆண்டுகள் ஆகியும் வீடு கட்டி கொடுக்காததால் மழை நீரில் தத்தளிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்தனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் ஆற்றை தூர்வாரவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் கோடியக்கரை மீனவர் பகுதியினை கொட்டும் மழையில் பார்வையிட்டார். கோடியக்கரையில் 3 நாட்களாக தொடர் மழை பெய்து வரும் நிலையில் கடற்கரை பகுதியில் வசிக்கும் மீனவர்களை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் மழை பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வின் போது ஏராளமான கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மழை காரணமாக பிச்சாவரம் சுற்றுலா மையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இந்த சுற்றுலா மையத்தில் படகு இல்லம் மற்றும் நடைபாதையிலும் மழைநீர் தேங்கியதால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இந்நிலையில் மழை இல்லாததால் படகு சவாரி துவங்கிய சில நிமிடங்களிலேயே மீண்டும் மழை பெய்ததால் படகு சவாரி நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக படகு சவாரி செய்ய வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர்.